நம்மளோட பிறப்பு டு இறப்பு தான் நம்மளோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நினைச்சிருக்கிறோம், என்ன பார்த்தோம், என்ன படித்தோம், அதுதான் நம்மளோட அறிவு. அறிவு நம்ம புத்தகத்தில் படித்து மனப்பாடம் பண்ணினா வராது. ஒரு வயசுலேருந்தே நம்ம இது வரைக்கும் பார்த்தது, கேட்டது, படித்தது, பழகினது, இது உங்கள் மனசுக்குள்ள பழக்கத்தின் அடிப்படையில் வர்றதுதான் நம்மளோட அறிவு. ஏன் ஒரு சிலர் மட்டும் வளர்ச்சி அடைகிறாங்க, ஒரு சிலர் படிச்சிருந்தும் அதே லெவலில் இருக்கிறாங்கன்னா நம்ம பல கேள்விகள் வருது. நம்மளுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் நம்மளுக்கு மட்டும் கவலையாக இருக்குது அப்படின்னு என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? ஏன்னா அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபெயிலியர் இருக்கும். அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் நம்மளுக்கு ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகிருக்கும். அந்த சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நம்மளும் சூழலை சமாளிக்கிறது தான் கற்றுக்கணுமே, சூழல் கூட போராடி சூழலுக்குள்ளேயே போகக்கூடாது. சிக்கனப்படுத்த தெரியாது, சேமித்து வைக்க தெரியாது, நீங்கள் சேமித்தாலும் அவங்களுக்கு அது பிரித்து பார்க்க தெரியாது. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. எப்படின்னா, வீடு கட்டி என்ன பண்ணுறது, எத்தனையோ பேர் வீடு கட்டி ஒன்றும் இல்லாமல் செத்து போயிட்டாங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ண என்னன்னு சொல்லி வர்ற காசு எல்லாம் இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக செலவுகள் செய்துட்டு ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. அப்போ எல்லாத்தையுமே நம்ம முறைப்படுத்தி ஒரு கேட்டகரிக்குள்ள உங்களோட பாதுகாப்புல நீங்கள் வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் ஒரு 75% உங்கள் கஸ்டடியில் வச்சுக்கணும், 25 மற்றவங்களுக்கு கொடுங்க, தப்பு இல்லை. அந்த 75% அமௌண்ட்டு தான் உங்களை நிறுத்தும். இல்லைன்னா உங்களுக்கான மதிப்பீடு 1 மாதத்துக்கு இருக்கும், அதிகபட்சம் 6 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை பார்க்குற பார்வை மாறிடும். அதனால நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட ஒரு இயக்க நிலையில் இருங்க. ஐயோ இனிமேல் எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னா முடக்கு நிலைக்கு போகாதீங்க. ஏன்னா முடக்கும் நம்பிக்கை தான் மூட நம்பிக்கையாக மாறிடும். மூட நம்பிக்கை வந்துச்சுன்னா நம்மளே தாழ்த்திக்குவோம். அதான் வாழ்க்கை, நீ என்ன அப்படின்னு சொல்லுவான். KFC ஓனர் 65 வயசுல தான் அவங்க உருவாக்குனாங்க. அப்போ அவங்க உருவாக்குறதுக்கு வயதுகள் தேவையில்லை. எப்பவுமே நம்மளோட உடல் மனம் ஆரோக்கியமா இருக்கணும். அப்புறம் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நாங்கள் ரீசெண்டாக ஒரு இசை ஒருத்தரை பார்த்தோம். அவருக்கு ஒரு 75 வயசு 80 வயசு இருக்கும். அவர் நடக்கிற ஸ்பீடு பார்த்தா ஒரு 20 வயசு பையனாட்டு தான் போறாரு. அவ்வளோ ஸ்பீடு. எந்த மியூசிக்னாலும் சாதாரணமா செய்யறாரு. அவர் பாடுனா அந்த ஒரிஜினல் பாடகர் மாதிரியே பாடுறாரு. அவ்வளோ இலவசமா சர்வீஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரோட பொழுதுபோக்குங்கிறது அறிவு சார்ந்துதா போகுது. எப்பவுமே அவருக்கு டயர்டே ஆகாது. ஆனா நம்ம கவலைப்படுறதுனால நம்மளோட எனர்ஜி, நீங்க என்ன சாப்பிட்டாலும் லாஸ் ஆயிடும். அதனால இனிமேல் எதுக்குமே கவலைப்படாதீங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழிமுறை இருக்கு. பிரச்சனைகளை கண்டு ஓடக்கூடாது, அதை சமாளிக்கிறதுக்கு தான் கற்றுக்கணும். அது கூட டிராவல் பண்ணக்கூடாது. நம்ம பெரும்பாலும் டிராவல் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டா கூட இதைத்தான் சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்சா அட்வைஸ் தான் பண்ணுவோம். அப்போ அனுபவம் வேறு, வழிகாட்டுதல் வேறு, வளர்ச்சி வேறு, செயல்முறை வேறு, இத்தனை ப்ராசஸ் இருக்கு. அதனால நீங்க ஒவ்வொருத்தருமே இந்த லைஃபுக்கு அப்புறம் புது வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் கஷ்டப்பட்டீங்க, உங்களை யாருமே புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல ஆகட்டும், வீட்டுல ஆகட்டும், மற்றவர்கள் புரிஞ்சுக்கலன்னு சொல்லி நீங்க அதுக்குள்ள போகாம இனிமேல் எப்படி இருந்தா நீங்க நல்லா இருக்குங்கிறத ஒவ்வொரு நாளும் உருவாக்குங்க. இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்குன்னு நினைங்க. நீங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. நோய் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். மன நிறைவோட இருக்க முடியும். நம்மளோட இறப்பு கூட மன நிறைவோட இருக்கும். ஒருத்தரை பார்த்தோம், உங்களை யாருமே புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல ஆகட்டும், வீட்டுல ஆகட்டும், மற்றவர்கள் புரிஞ்சுக்கலன்னு சொல்லி நீங்க அதுக்குள்ள போகாம இனிமேல் எப்படி இருந்தா நீங்க நல்லா இருக்குங்கிறத ஒவ்வொரு நாளும் உருவாக்குங்க. சம்பாதிக்கிறது இல்லை, ஆனா ஒவ்வொரு லேடிஸும் திங்க் பண்ணுவாங்க, என்னோட குடும்பம் எனக்கு வேணும், அவங்க வீட்டுல இருக்கு எனக்கு அது வேணும், அங்க இருக்கு எனக்கு ட்ரெஸ் வேணும், சாரி வேணும்னு சொல்லி அங்க இப்படிதான் கேட்பாங்க. ஆனா ஒரு ஜென்ஸ் எனக்குன்னு எதுவுமே கேட்கறது இல்லை. அந்த குடும்பத்துக்காகவும் உறவினர்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் அவங்க லைஃப் இருக்கிற வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. இது நிறைய பெண்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லைன்னு சொல்லி நிறைய இடங்களை பெண்களுக்கு சொல்லிட்டு வரேன். அப்போ உங்களை நீங்க தூக்கிட்டு வாங்க. மற்றவர்கள் நீங்க சொன்னா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி
அப்படியே நினைக்காதீங்க. கூட இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம பெற்றோர்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம பெற்றவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுதான் இன்றைய நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ மற்றவர்களை மாற்றவே வேண்டாம். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு பிரச்சனை வருது, ஒரு சங்கடம் வருது, ஒரு வேதனை வருதுன்னா அதையே நிரூபிக்கிறதுக்காக போராடாதீங்க. அது என்னைக்குமே ஃபெயிலியர் ஆயிடும். அந்த இடத்துக்கு அமைதியா வந்துட்டீங்கன்னா கால சூழல் ஒரிஜினலிய நிலைநிறுத்தோ, உங்க சூழல் மாறி ரியாலிட்டியில இருப்பீங்க. நீங்க என்னைக்கு நான் செஞ்சது கரெக்ட், இதுக்காக தான் செஞ்சேன்னு நீங்க நிரூபிக்கிற இடத்துல எல்லாமே நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டு. அப்ப நம்ம வாழ்க்கை சூழலை மாற்றுறதுக்கு, இந்த ஹாப்பி ரிட்டைர்மெண்ட் லைஃப்ல நம்மளை நம்ம மகிழ்ச்சியா வைக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. அதே மாதிரி உங்க மகன் அல்லது மகள் திருமணம் ஆயிட்டாங்க, அவங்க ஒரு ஃபிட்டா இல்லை, ஒரு ஜாபுக்கு போக மாட்டேங்கிறாங்க, ஒரு பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுன்னா தயவு செய்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லாதீங்க. இல்லை இதெல்லாம் இப்படி செய்யன்னு சொல்லாதீங்க. பணத்தை போட்டு பணம் வரும் அப்படின்னு சொல்லி பணத்தையும் கொடுக்காதீங்க. இது மூணுமே ஃபெயிலியர் ஆயிடும். அவங்களுக்கு ஆக்டிவேஷன் தெரப்பி தான் வேணும். அவங்கள செயல்முறைக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்தால் மட்டும்தான் அவர்கள் செயல்பாட்டுக்கு வருவாங்க. அதனால இன்னைக்கு 1 லட்சம் போட்டா வரும்னு சொல்லி இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா அது அடுத்த நாளே ஒன்றும் இல்லாம போயிடும். ஏன்னாங்க நான் நிறைய பார்க்குறோம். இப்போ போன வாரம் கூட ஒரு ரிட்டையர்ட் ஆகிட்டு 3 மாசம் தான் ஆகுது. அவர் ரிட்டையர்ட் ஆனோம்னா அவங்க பையன் இருந்துட்டு நான் ஆன்லைன் ட்ரேடிங் பண்றேன், எனக்கு 2 லட்சம் கொடுங்க, ஒரே மாசத்துல 3 லட்சம் வரும், உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். போட்டான் 1 லட்சம் போட்டான், 1 லட்சம் வந்துச்சு. 2வது 2 லட்சம் போட்டார், 3வது 3 லட்சம் போட்டார். அப்படியே போயிடுச்சு. ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்த அமௌண்ட்ல தொடர்ந்து 1 மாசத்துக்குள்ள 3 லட்சம் போயிடுச்சு. அப்போ பணத்தை போட்டா பணம் வராது. நம்மளோட உழைப்பு இருந்தால் மட்டும்தான் பணம் வரும். இதை நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா உங்க மேல கோவப்படுவாங்க. ஏன்னா நீங்க வளர்த்துல மீடியா வளர்த்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளோட உறவினர்களும் சுத்தியில் இருக்கிறவங்களும் உங்க அப்பா எப்பவுமே கஞ்சம், உங்க அம்மா உனக்கு ஒண்ணும் வாங்கி தராது, உங்க அம்மா வாங்கி கொடுக்கும், உங்க அப்பா வேண்டாம் பாரு, இல்லைன்னா அம்மா சரிங்களும் அப்பா வேண்டாம் பாரு, அப்பா சரி பாரு, அம்மா வேண்டாம், இப்படின்னு சொல்லி குழந்தைகள் மனசுல பதிய வச்சிருப்பாங்க. இதுக்காக நீங்க போராடினாலும் நீங்க தான் எதிரியா மாறுவீங்க. அதனால பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு. என்னென்ன பிரச்சனைகளுக்கு? கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்கு. அது உங்க பேரம் பேத்திகளா இருக்கலாம், உங்க மகனோ மகளா இருக்கலாம், MBBS படிக்கலாம், ES படிக்கலாம், CA படிக்கலாம். அவங்களுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ரிசல்ட் வரலைன்னா அதுக்கு இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா அவங்களோட நுண் அறிவு எங்க பிரச்சனை இருக்குதுன்னு கண்டறிஞ்சு மாற்றி அமைச்சோம்னா அவங்களும் சாதனையாளர்களாக வருவாங்க. அடுத்தது உங்களோட பொருளாதாரம் அவர்களோட பொருளாதாரம் முன்னேறதுக்கு இந்த மாதிரி நிபுணர்கள் மூலியமா அவர்களை பகுப்பாய்வு செய்து வந்தோம்னா அடுத்தது வருவாங்க. பெரும்பாலும் பணத்தை போட்டா பணம் வருங்கிறத தவிர்த்துட்டு பணம் போட்டா பணம் வராது, போயிடும். உழைப்பை போட்டு உழைப்பின் மூலியமா வர பணம் மட்டும்தான் நாம் மட்டும்தான் நிலைத்து நிற்கும். அடுத்தது உடல் சார்ந்த மனம் சார்ந்த இந்த ரெண்டுலையும் பிரச்சனை வந்துச்சு. ஒருத்தர் கல்வி நல்லா வந்துட்டே போக முடியலைன்னா மனம் சார்ந்த சிக்கல். அந்த மனம் சார்ந்த சிக்கல் வந்துச்சுன்னா கழுத்து வரும், கழுத்து வேலை செய்யாது. கழுத்து எப்படியெல்லாம் வேலை செய்யாதுன்னா சோர்வா இருக்கும், ஒரு பதட்டமா இருக்கும், எங்கேயுமே போக பிடிக்காது, வீட்டுக்குள்ள ஐசோலேட்டடா இருப்பாங்க, வீட்டுல அம்மா அப்பா கூட பேச மாட்டாங்க, தனிச்சு இருந்துக்குவாங்க. யாருமே எனக்கு வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும், நானே எனக்கு செய்ய தெரியும், எந்த அட்வைஸும் எனக்கு தேவையில்லைம்பாங்க. இப்படி உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்புகள் உண்டோ. இது இப்படியே ஐசோலேட்டட் ஆனாங்கனாதான் ஹெல்த் ரிலேட்டட் வரும். ஒபிசிட்டி அதிகமாயிரும். லேடிஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், பிசிட் பாடி பிரச்சனைகள் வரும், மூட்டு வலிகள் அதிகமாக வரும், தூக்கம் வராது, தலைவலி வரும். எப்படி ஹெல்த்துக்கு ஃபார்வேர்ட் ஆயிடும். இந்த ஹெல்த்துக்கு ஃபார்வேர்ட் ஆகி இதையும் கவனிக்காம விட்டுட்டோம்னாதான் உடல் அதாவது தீர்க்க முடியாத நோயா வந்து மாறிடும். நிறைய பேர் பார்த்துருப்போம், 10 வருஷம் 20 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருப்பாங்க, மருந்துகள் எடுத்துட்டே இருப்பாங்க, அந்த நோய்க்கு போயிட்டே இருக்கும். இது தீர்க்க முடியாதா மாறிடும். ஏற்போ கல்வி பொருளாதாரத்துல முன்னேற முடியலங்கிறப்ப இந்த ரெண்டுலையும் பிரச்சனை. இந்த ரெண்டுலையும் 3லையும் பிரச்சனை வந்துச்சுன்னா சொசைட்டில மிங்கிளாகவே மாட்டாங்க. சொசைட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் ரிலேஷன், அப்புறம் ஊருக்குள்ள இருக்கிறாங்க. ஃபேமிலியே மிங்கிளாக மாட்டாங்க, எந்த ரிலேஷனும் வேண்டாம்னுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் எனக்கு ஒய்ஃப் வேண்டாம், ஹஸ்பண்ட் வேணும் பிரிஞ்சிருக்காங்க.
என் குழந்தைகள் வேண்டாம், என்னால் பராமரிக்க முடியாதுன்னு இப்படி ஐசோலேட்டட் ஆகிட்டு தன்னைத்தானே வருத்தப்படுத்தி தன்னுடன் இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தி இருப்பாங்க. இதுக்கெல்லாம் தீர்வுனா உளவியல் சார்ந்த வழிகாட்டுதல் சிகிச்சை அவர்களுக்கு பலனளிக்கும். அதை தவிர்த்துட்டு அட்வைஸ் ஆறுதல் வேண்டாம். அப்போ நிறைய பேர் படிச்சுட்டு இந்த பிரச்சனை வருது. அந்த காலத்துல படிப்பறிவு இல்லாத காலத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாருமே உழைக்க தயாரா இருந்தாங்க. இப்ப படித்தவர்கள் அனைவருமே உழைக்க மறுக்கிறாங்க. ஆலோசனை சொல்றதுக்கு வந்துட்டு இதை துறை நிபுணர்கள் யாருன்னு பார்த்து அவங்க பிரச்சனைக்கு அட்வைஸ் கொடுக்காம இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழிமுறைகள் எடுக்கணும். இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே, ஒரு மகனுக்கு திருமணம் பண்ணி வீட்டுக்கு வந்தோடனே மருமக காலையில எந்திரிக்க மாட்டேங்குது, வீட்டு வேலைகள் சரியா செய்ய முடியல, குழந்தைகளை பராமரிக்க மாட்டேங்குது. சரி, அவங்க ஹஸ்பண்ட் அதாவது பையனையும் கூட பார்த்துக்க மாட்டேங்குது, 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அவர்கள்கிட்ட நீங்க கோபப்படாதீங்க. ஏன்னா 90s கிட்டன்னு சொல்றோம், ஜென்சி ஜெனரேஷன் சொல்றோம். நம்ம மக்கள் வந்து நம்ம பெற்ற குழந்தைகள் வந்து ஜென்சி ஜெனரேஷன், அவர்களுக்கு ஒன் வே தான் தெரியும், அவனால பிரிச்சு பார்க்க தெரியாது. அப்ப அந்த 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதாவது மகனும் மகளும் ஒரே கேட்டகரியில் இருப்பாங்க. நம்ம சொல்றது பிரிச்சு பார்க்க தெரியாது. அவங்களுக்கு எது சரின்னு சரியோ தோணுதோ அதுதான் செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு டீ குடிக்கிற பழக்கம் இல்லைன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் டீ கிடைக்காது. அப்ப இவர்கள் கூட போராடாம இவர்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு ஒரு சொல்லி பார்க்கணும். செய்யலைங்கிற பட்சத்துல அந்த சிஸ்டமை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு துறை சார்ந்த நிபுணர்களை அணுகி அதுக்கான வழிமுறை எடுக்கிறப்ப அவங்க அதுல இருந்து வெளியில வர முடியும். இதை தவிர்த்துக்கிட்டு உங்க குடும்ப நபர்கள்கிட்டயோ இல்ல அவர்களுடைய பெற்றோர்கள்கிட்டயோ சொல்றப்பதான் பிரச்சனைகள் அதிகமாகுது. அதிகமான டைவர்ஸ் கேஸ் எல்லாம் இப்ப வருது. அப்ப இதுக்கு தீர்வு முறை இருக்குதுன்னு தெரிஞ்சாலே பிரச்சனைகளுக்கு பாதி வெளியில வந்துருவோம். நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த் நல்லா இருக்கும். ஏன் உடல் பாதிப்பு அதிகமா வருது? அடிக்கடி சொல்றாங்க, தலைவலியே விட மாட்டேங்குது, முழங்கால் வலி விடவே மாட்டேங்குது, சுகர் பிரஷர் அந்த லெவல்ல இருந்து கீழே போக மாட்டேங்குது, மேலே போக மாட்டேங்குது, மேலே வர மாட்டேங்குது. எத்தனை மருந்து எடுத்தாலும் அப்படியே இருக்குதுன்னா அழுத்தங்களும் சிக்கல்களும் தான். நம்ம ஒண்ணு எதிர்பார்ப்போம், அந்த மாதிரி அந்த சூழல்ல நடக்கலைங்கிறப்போ அந்த லெவல்ல நீங்க கூட போராடிட்டே இருக்கிறப்ப அந்த லெவல் அப்படியே தான் இருக்கும். இதுக்கு எந்த மருத்துவமும் உங்களுக்கு பயனளிக்காது. அப்ப அந்த தீர்வை நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா அது வந்து நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும். அடுத்தது, நம்ம எப்பவுமே ஒரு அவேர்னஸா இருக்கணும். அவேர்னஸா தான் இருக்கிறோம். ரோட்ல பார்த்துதான் போறோம். நம்ம பார்த்து போறோம், ஆப்போசிட்ல வர்றவங்க சிக்னல் போட்டா நிறுத்த மாட்டேங்கிறாங்க, போலீஸ் சென்டர்ல வந்து நிறுத்தினா கூட நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனா அவேர்னஸா தான் நம்ம போறோம் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேருக்கு பார்க்கும் திறனும் குறைஞ்சிருச்சு, கேட்கிற திறனும் குறைஞ்சிருச்சு. இதையெல்லாம் உருவாக்கி அதிகமா நீங்க மொபைலையே ஒதுக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டதா ரீல்ஸ், ஷார்ட் எல்லாம். அதிகபட்சம் பாருங்க, ஒரு 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் அல்லது கேக்குறாங்க. என் புள்ள காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிடுச்சு, காலையில எழுப்புனா எந்திரிக்க மாட்டேங்குது, என்னை திட்டுது, நான் திட்ட வேண்டிய இடத்துல என்னை திட்டுது, இது எப்படி நான் மாறணும், என் புள்ளதானே மாறணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கரெக்டு. அப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போற வரைக்கும் எப்படி வளர்த்துனாங்க, எப்படி பழக்குனாங்க? அப்போ ஒரே நாளையில உங்களை மாற்ற முடியுமா? வளர்த்திட்டாங்க, பழக்கிட்டாங்க, எப்படி இருக்கணுங்கிறது பழக்கலையல்ல. அப்ப அந்த பழக்கிறதுக்கு தனியா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நாங்க கொடுக்குற பிராக்டிஸ் நீங்க பண்றப்போ அவங்க பழக்கத்தின் அடிப்படையில் இதுக்கு அடாப்ட் ஆகுங்கன்னு சொல்லி சில தெரப்பிகள் கொடுத்து அவங்களை வெளியில கொண்டு வரோம். இந்த மாதிரிதான் நம்ம சொல்றது எல்லாமே மற்றவங்களுக்கு புரியும்னு நினைச்சுக்கிட்டு ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்குவாங்க நம்ம நினைக்கிறத நிறைய இடங்கள்ல நம்ம ஃபெயிலியர் ஆயிடுறோம். அது நம்ம குடும்ப சூழலையும் சரி, அலுவலக சூழலும் சரி, வெளியில சமூகத்திலையும் சரி, ஒரு தடவை சொன்னா புரியாது. ஏன்னா அவங்களோட அறிவு பதிவு 1 வயசுல இருந்து அவங்க ஏஜ் வரைக்கும் இருக்குது. அந்த அறிவு பதிவுல தான் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு 100 அர்த்தம் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம சொன்ன அர்த்தம் வேறையா இருக்கும், அவங்க எடுத்துக்கிட்ட அர்த்தம் வேறையா இருக்கும். இதனாலதான் பல இடங்கள்ல முரண்பாடுகள் வருது, சங்கடங்கள் வருது, விலகல்கள் வருது. இந்த உறவே வேண்டான்னு விட்டுட்டும் போயிடுறாங்க. அப்ப மாற்றம் வேணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம மாத்திக்கணும், அமைச்சுக்கணும். அப்ப நம்ம ஹாப்பியா லைஃபை ரன் பண்ணிட்டு போக முடியும்.
அப்ப இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்? ஒண்ணுமே பேசாம இருந்தா நல்லா இருக்குமா? எல்லாம் வந்த பணத்தை கொடுத்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா? இல்ல எதுவுமே வேண்டாம், ஏதோ 3 நேரம் சாப்பாடு கிடைச்சா போதும் இருந்துக்கலாம் அப்படின்னு இருந்தா நல்லா இருக்குமா? அப்போ நம்ம நம்மளே எப்பவுமே யூத்தா வச்சுக்கணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ரிட்டையர்ட் ஆயிட்டாலே நம்மளுக்கு பல இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட 45 வயசு கிராஸ் ஆனாலே நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க 45 வயசு ஆயிடுச்சு, நீ சம்பாதிச்சு பண்ணி என்ன பண்றதுங்க, நம்மளுக்கு நான் 2 இட்லி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கை வாழாம நம்மளுக்குன்னு ஒரு அமௌண்ட் வச்சுட்டு யாரோட குறைகளையும் திருத்தறக்கு முயற்சியே பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களோட எண்ணத்துல தான் கரெக்ட், தனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தப்புன்னு தான் விதண்டாவாதம் செய்வாங்க. அவர்களை மாற்றுவது நம் நோக்கம் அல்ல. நம்மளை நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த்தா வச்சுட்டு ஹாப்பியா வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ண கத்துக்கணும். அப்போ என் ஒய்ஃப் இப்படி பேசுமே, என் மகன் இப்படி பேசுமே, என் மகன் ஏதோ ஒன்று கேட்டுச்சுன்னா நான் எதுவுமே பேசக்கூடாது. ஆனா அவங்களோட சந்தோஷத்தை சொன்னா, ஆமா நீ சொன்னது சூப்பர்னா நீங்க கரெக்டுமாங்க, இல்லைன்னா அது எப்படி எனக்கு ஆப்போசிட் சொன்னா நீங்க மோசம், எப்பவுமே தடைகள் தான் சொல்லுவீங்கன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப அது நாசுக்கா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றப்ப நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்க முடியும், நோய் இல்லாம இருக்க முடியும். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல ஒரு உடல்நிலை சரியில்லாம ஒரு 2 நாள் உட்கார்ந்து பாருங்க, தண்ணி கூட கேட்டா கொண்டு தர மாட்டாங்க. ஒரு டீ கேட்டோம்னா என்ன சும்மாதான் உட்கார்ந்து இருக்கிறேன், டீ வேணுமான்னு கேட்பாங்க. ஏன் ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தாலே உடம்பு சரியில்லையில்ல, சாப்பிட்டு பாத்ரூம் போனா யார் கூட்டிட்டு போறதுன்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளை நம்ம ஹாப்பியா சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நம்ம மற்றவர்களை நினைக்கிறத விட்டுட்டு நம்மளை நினைச்சோம்னா ஜெயிக்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் நம்மள டிஎன்ஏல பதிய வச்சது என்னன்னா, 4 பேர் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இங்க போனா உறவினர்களுக்கு இது செய்யணும்னு சொல்லி நம்ம டிஎன்ஏல பழக்கி வச்சுட்டாங்க. அந்த டிஎன்ஏ அறிவு பதிவுல தான் நம்ம செய்வோம். 4 பேர்த்துக்காக வாழல, நமக்காக தான் நம்ம வாழ்றோம்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா நம்மளுடைய அறிவு விரிவடையும். நம்ம அறிவு விரிவடைஞ்சிச்சுன்னா 4 பேர்த்துக்கு உதவுற மனப்பான்மை வரும். இல்லைன்னா 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அவர்களுக்காகவே வாழ்ந்து கடன் வாங்கி செலவு செய்து கடன்காரர்களா மாறி விடுவோம். இன்னைக்கு ஏதாவது உணர்வு இருக்கமா? இது வரைக்கும் நம்மளுக்கு யாருமே சொல்லியே தரல. ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னா ஃபங்க்ஷன் போறதுக்கு நம்மளுக்கு ட்ரெஸ் எடுத்து செலவு பண்ணணும், அந்த வீட்டுக்கு மொய் வைக்கிறதுக்கு செலவு பண்ணணும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவு பண்ணணும். இப்படி நம்ம ஒரு வாழ்க்கை நம்மளையே நம்ம ஏமாத்திட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே ஒழிய நம்மளுக்காக நம்ம வாழவே இல்லை. கொடுக்காம இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழிமுறைகள் இருக்கணும். சிக்கல்கள் தான் நம்ம ஒண்ணு எதிர்பார்ப்போம், அந்த மாதிரி அந்த சூழல்ல நடக்கலங்கிறப்போ அந்த லெவல்ல நீங்க கூட போராடிட்டே இருக்கிறப்ப அந்த லெவல் அப்படியே தான் இருக்கும். இதுக்கு எந்த மருத்துவமும் உங்களுக்கு பயனளிக்காது. அப்ப அந்த தீர்வை நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா அது நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும். அடுத்தது எல்லாரும் வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னு சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிறுவனத்திற்கும் எங்களுடைய MSK கிளினிக் நிறுவனத்துக்கும் நன்றி சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துகின்றோம்.